ஏடிஎம்கேக்கு போனீங்கன்னா அவங்களுடையது ஒரு ஸ்லைட்டான டிஎம்கேனுடைய கொள்கையில் அப்படியே தான் நிற்பாங்க. அப்படியேனாலும் கூட விஜய் பேசக்கூடிய டிஎம்கே அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க. ஏறத்தாழ விஜயும் அதுதான், ஆளுநர் பதவி கூடாது அறிக்கை விடுவாரே தவிர அவர் பேச மாட்டார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ சட்டம் குறித்து கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், அது இன்னும் சட்டம் வரல, அது அவங்களுடைய கொள்கை முடிவு, இன்னும் சட்டம் வரல, வந்தாதானே தெரியும் இம்பாக்ட் அப்படின்னு பேசுறாரு. விஜய் மௌனமா இருக்கிறதும் அவர் இப்படி பேசுறது இதை விட ஆபத்தானது. ஆக்சுவலா அதாவது மத்தியில இருக்கிறவங்களை பகச்சிக்காம மாநில உரிமை, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியை கேள்வி கேட்காம மொழி திணிப்புக்கு எதிராக நாங்கள் பேசுவோம், டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நாங்கள் அறிக்கை விடுவோம், பின் பாயிண்டா பேச மாட்டோங்கிற அந்த இடம் ஏடிஎம்கேனுடைய அந்த ஐடியாலஜி ஒரு சாஃப்டான அன்னாயிசம்னு அவங்க மீன் பண்ணக்கூடியது. அது என்ன டெஃபினிஷன் அவங்களும் சொல்லலனாலும் அந்த அன்னாயிசம் ஏறத்தாழ அவர் அதை தான் பண்றாரு. ரெண்டாவது அவங்களுடைய தலைவர்களை லெகசியை அவர் கிளைம் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த 3 எலெக்ஷன்ஸ் வச்சு பார்த்தா இன்னும் அவருக்கான ஒரு சப்போர்ட் பேஸ், ஒரு பர்சனாலிட்டியை அவர் கிரியேட் பண்றதுல அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு. அவர் இப்பதான் அந்த உள்கட்சி பிரச்சனை எல்லாம் முடிச்சு என் கைக்கு கட்சி வந்திருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு கொஞ்சம் ஆசுவாசம் ஆயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சசிகலாமா கட்சி ஆரம்பிச்சதுன்னா February 24 தான். ஸோ அதுக்கு பிறகு இந்த 2.5 மாசம் தான் அவர் கம்ப்ளீட்டா கட்சியை கையில் எடுத்ததே கணக்கு. அதனால இவர் அவருக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணான்னுட்டு 3 பேரையும் அண்ணாவை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க கொள்கை தலைவரானாலும் 3 பேரையும் அவர் கொண்டு வராரு. போது நான் வந்து என்ன அவங்களா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் மக்கள் மத்தியில. அவங்களுடைய லெகசியை அவர் திருடுறாரு. லிட்டரலி நான் தான் அவங்களுடைய வாரிசு அப்படிங்கிற இடத்துக்கு போய் தன்னை பொசிஷன் பண்றாரு. ஸோ ஏடிஎம்கேனுடைய சாஃப்ட் அன்னாயிசம்ங்கிறதும் அவர் செட் ஆகுது, அங்க லீடர்ஸ்னுடைய லெகசி நான் தாங்கிறதும் இதாகுது. ஆன்டி டிஎம்கே அவங்கள விட ரொம்ப ஆக்ரோஷமா விர்ச்சுவலி அது ரீச் ஆகிற அளவுக்கு பண்றாரு. அப்ப அவர் இதை தாண்டி பயனாளிகள் ஏடிஎம்கேக்கே அவர் இப்போ போய் நான் உங்களுக்கு ஆல் பாஸ் போட்டேன் இல்லையா கோவிட் டைம்ல அப்படிங்கிறது பேசிட்டு இருக்காரு. பயனாளிகள் அதிமுக பீரியட்ல இருந்தாங்க, இப்ப மறந்துருப்பாங்க. இட் வாஸ் அ லாங்கர் பீரியட் இல்லையா, 5 ஆண்டுகள்ங்கிறது. திமுகவுக்கு இப்ப இருக்கக்கூடிய பயனாளிகளே கூட டெய்லிங்கா இருந்து போகலாம் அப்படின்னா அதிமுகவுக்கு அது சஸ்டெயின் ஆகுமாங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அந்த இடமும் போது அதிமுகவுக்கான டென்ட் ஜாஸ்தி. பேசிக்கலி அதிமுக இடத்தில் தன்னை பொசிஷன் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் விஜய் கால்குலேட்டடா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லாஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும், மற்ற எல்லாருக்கும் இருக்கும். கேண்டிடேட் டு கேண்டிடேட் மாறுபடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.